தாவுக்கு மகிமை துதியான மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். யார் ஜெபணும்? மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களுக்காக, மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே எல்லாரையும் பேர் பெறா தனித்த சந்தித்து எல்லாரும் அளவெல்லாம் அதிகமாக ஆசீர்வதிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இன்மைக்கு மறுமைக்கேற்ற ஆசீர்வாதங்களை ஏராளத்தனமாக கட்ட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மகிமையான பாவத்தின் விடுதலை ரட்சிப்பை யாரும் சொந்தமாக கொள்ள கிருபை செய்ய கெஞ்சுகிறோம் பிதாவே. ரட்சிக்கப்பட மனமற்று ரட்சிக்கப்படாமல் காணப்பட யாவரையும் சந்திக்க விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆழமான உணர்வை கட்ட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜனங்கள் ஆழமான உணர்வடைந்து அறிக்கையோடு கண்ணீரோடு உண்மை கிட்டு சேர்ந்து உம்மாலே மகிமையான ரட்சிப்பை சொந்தமாக கொள்ளத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றம் அதிலோடு காணப்பட யாவரையும் உயிர்ப்பிக்க விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே, ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள யாவரும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நோய்கள், வியாதிகள், பேய் சாசன கட்டளோடு காணப்பட யாவரும் சந்திக்கும்படியாய், சுஸ்தமாக்கும்படியாய், குணமாக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரையும் குணமாக்கி சுஸ்தமாக்கி ஆரோக்கியப்படுத்தி ஆசிரியப்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்தை நடப்பித்தரணும். திருநாமத்தை திவ்யமாய் மையப்படுத்திடணும். திரு வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் நிறைவேற்றிடணும். குழந்தைகள், சிறியோ பெரிய யாவரையும் ஆசீர்வதித்தள்ளும். யார் மேலும் கிருபையார், இரக்கமார், அன்பார், தயவாரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். தாவுக்கு மகிமை துதியான மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். 260 பாட்டு, 260 பாட்டு. அனுக்கிரகத்தின் அதிபதியே, அனந்த கிருபா பெரும் நதியே, அதிபதியே, அனந்த கிருபா பெரும் நதியே, அனுதினம் பதம் கதையே, கிருபமதியே, அனுதினம் பதம் கதையே, அடியானும் கிருபமதியே, தன்னுயிரே பாவிகள்கா தன்னவனா தந்தையங்கே, பாவிகள்கா தன்னவனா தந்தையங்கே, தள்ளிடுமோ பிள்ளையன்னே, திருமோன ஸ்நேகம் என்னில், தள்ளிடுமோ பிள்ளையன்னே, திருமோன ஸ்நேகம் என்னில், அலையுகைய என் ஹிருதயம், வன்வினைய வானிடையில், அலையுகைய வல்லவனே என்னபயம், வன்னிடுமோ பயம், வல்லவனே என்னபயம், வன்னிடுமோ
മക്കളെങ്കിൽ ശാസനകൾ സ്നേഹത്തിൻ പ്രകാശനങ്ങൾ മക്കളെങ്കിൽ ശാസനകൾ സ്നേഹത്തിൻ பிதாவுக்கு மகிமை, துதியின் மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.
அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களுக்காக மனோருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மற்ற எல்லாரோட வாக்குத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், வாக்குத்தருடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். அற்புத அடையாளமான பலத்தீர்களை செய்ய முடிய வேண்டிக்கொள்ளும் பிதாவே. எங்கள் பிதாவே, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உடைய ஜனங்களோடு பேசி இடைப்பட்டு கிரியை செய்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இதனாலும் கூட திரு வார்த்தைகளை, ஜீவன் நிறைந்த வார்த்தைகளை பரலோகத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய ஜனங்களோடு பேசி இடைப்பட்டு கிரியை செய்ய முடிய வேண்டிக்கொள்ளும் பிதாவே. ஜனங்கள் ஜீவனுடைய, உயிரிடைய, புத்துயிரிடைய, புது சிறை அனுபவத்தை கண்டடைய பல்லவராஜ்யதான பாக்கியமான அனுபவங்களோடு இந்த உலகத்தில் படைக்க அதற்கென்று நீர் பேசும்படியாக அதற்கென்று நீர் கிரியை செய்ய கெஞ்சுகிறோம் பிதாவே. நீரே பேசியலும் நீரே கிரியை செய்யலும், எல்லாரும் அளவெல்லாம் தெரியுமா ஆசீர்வதித்தரலாம். பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போடுகிற அடுக்கை போல காணப்படுகிறதான அடியான்மையில் நீர் கிருவையாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அடியானை அதிகமாக பலப்படுத்தியலும் சக்திப்படுத்தியலும் பலத்தை கருத்தை எடுத்து உபயோகப்படுத்தியலும் திருநாமத்தை மேம்படுத்தியலும் திருவார்த்தையில் பேசி அறிவித்தலும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை உம்முடைய ஜனங்கள் யாவரும் கட்டளிட்டலும். யாவர் மேலும் கிருவையார் இரக்கமார் அன்பாரும் தயவாரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். யாராட்ட துதிப்போம், இறைவனை துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம், பிதாவை துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியர்களின் நிருபம் 12 அதிகாரம் 11 வசனம். ரோமர்களின் நிருபம் 12 அதிகாரம் 11 வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதி என்றால் சோர்வு, அசதி என்றால் தளர்வு அல்ல இழைப்பு. ஆவி ரீதியத்தில் சோர்வுற்ற அனுபவம், தளர்வுற்ற அனுபவம், சரியான அனுபவம் இல்லாத தன்மை, அப்படிப்பட்ட நிலைமையோடு காணப்படுவது கூடாது. அசதி அல்லது சோர்வு, ஆவிக்கிரியத்தில் சோர்வுற்ற நிலைமை, அசதியான நிலைமை கூடாது. அசதியாக இராமல் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். தனது ஜீவியத்தை குறித்து மிகுந்த விழிப்போடு காணப்பட வேண்டும், கவனத்தோடு காணப்பட வேண்டும், எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும். ஜீவியம் எந்த நிலைமையிலே காணப்படுது என்பதை குறித்து மிகுந்த கவனத்தோடு, கருத்தோடு, ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். ஆவியிலே அனல் உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஆவிக்கிறவர்களாகிய ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் ஆவியிலே அனல் மூண்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அனல் என்றால் சூடு அல்லது வெப்பம் அல்லது தீ அல்லது அக்கினி என்ற பொருள்படும். ஆவிக்கிற ஜீவிதத்தில் அனல் கொண்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும், குளிர்ந்த அனுபவத்தோடு காணப்படக்கூடாது. ஆவிக்கிற ஜீவிதத்தில் குளிர்ந்த அனுபவத்தோடு காணப்படக்கூடாது, அனல் கொண்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஊழியஞ்சிகள் எல்லாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாகவும் அல்லது கர்த்தருக்கு அடிமைகளாக, கர்த்தரை சித்தம் செய்கிறவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் அவர்கள் காணப்பட வேண்டியது அவசியமாகும். லேலுயா ஸ்தோத்திரம். ஜீவிதத்தில் மிகுந்த ஜாக்கிரதையான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். இவர்கள் எப்படி ஆவிக்கிறவர்களாக மாறினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், தங்களது ஆவியாத்மா செய்கிற முழுவதையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக ஜெயிப்போம், உம்முடைய சித்தம் செய்வோம், உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்வேன், உன் பிரியமானவர்களை நடப்பிப்பேன், என்னை பாவங்களை மன்னித்தள்ள வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு ஆண்டோடைய பாடல்களை தியானித்து சிந்தித்து எனக்காக எவ்வளோ பாடுபட்டீரே, என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக எவ்வளோ பாடுபட்டீரே என்று விசுவாசத்தோடு விண்ணப்பண்ணன் மூலமாக அவருடைய ரட்சிப்பை சொந்தமாக்கினார்கள். அதை குறித்து ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். அநேகர் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றதான அறிவற்று காணப்படுகிறார்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அதெல்லாம் மறந்து விட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட நிலைமையே மறந்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய ஜீவன் எவ்வளவு சோர்வுற்று, தளர்வுற்று, அசதியுற்று, திடனற்று, பலனற்று காணப்படுகிறது. இவ்வளவு அஜாக்கிரதையோடு காணப்படுகிறேன் நான்.
ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இவ்விதமாக ஜீவிக்க வேண்டும் என்று எண்ணினவள் ஆண்டவர் பிரியமான நடப்பிக்க வேண்டும், ஆண்டவர் சித்தமான நடப்பிக்க வேண்டும். அவர் பிரியமாக இனி காலம் வரையிலும் இந்த உலகத்தை விட்டு ஜீவன் பிரிகிற நாள் வரையிலும் ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்க வேண்டும், அவர் சித்தமான செய்ய வேண்டும். பாவத்துக்கு உட்படக்கூடாது, பாவ வாழ்க்கைக்கு உட்படக்கூடாது, பாவிகளுக்கு உட்படக்கூடாது என்று என்ன உறுதியோடு காணப்பட்ட நான் இப்பொழுது எவ்வளவு அந்த ஜாக்கிரதையற்று எவ்வளவு அஜாக்கிரதையோடு காணப்படுகிறேன் என்பதை உணர வேண்டும். அதன் பிரதானமாக உணர வேண்டியது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பகால நிலைமை என்ன, ரட்சிக்கப்பட்ட போதுள்ள சந்தோஷம் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன, இப்பொழுது என்னுடைய நிலைமை என்ன, நான் என்ன நிலையில் வந்திருக்கிறேன் என்பதை குறித்து ஜாக்கிரதையாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகும். மிகவும் ஜாக்கிரதையாக அவரவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், விசுவாசிகள் ஒவ்வொருவரும், சபையார் ஒவ்வொருவரும் தன் ஜீவ அனுபவத்தை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஜாக்கிரதை தேவை, ஜாக்கிரதை தேவை, ஜாக்கிரதையோடு காணப்படுவது அவசியம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, தெளிந்த புத்தி தேவை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவது ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பிரதானமாக ஜாக்கிரதை எதிலே காணப்பட வேண்டும்? ஜெபம் பண்ணுவதற்கு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். சமீபம் என்றால் கிட்ட நெருங்கி விட்டது. எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான எல்லா காரியங்களும் முடிவு நெருங்கி விட்டது, சமீபமாகிவிட்டது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, தெளிந்த புத்தி, புத்தி நல்ல தெளிய வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தெளிந்த புத்தி தேவை. ஒருவரும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? தெளிந்த புத்தி தங்கள் இருக்கிறதா? புத்தியில் தெளிவு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப கால தங்கள் இருந்தான புத்தியில் தெளிவு, தெளிந்த புத்தி தங்கள் இப்பொழுது இருக்கிறதா? அல்லது தெளிவற்ற புத்தி அல்லது மந்த புத்தி இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். தெளிந்த புத்தி தேவை. தெளிவாக தங்களுடைய ஜீவிய அனுபவத்தை கண்டுபிடிக்கக்கூடியதான தெளிந்த புத்தி தேவை. ஜீவிய அனுபவம் எவ்விதமாய் காணப்பட்டது, இப்பொழுது எவ்விதமாய் மாறி இருக்கிறது, எவ்வளவு குறைபாடு என்னுடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்கிறது, எவ்வளவு குறைவுகள் என்னுடைய ஜீவியத்தில் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு குன்றுதல்கள் என்னுடைய ஜீவியத்தில் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு கீழ்ப்படியாமைகள், மீறுதல்கள் இந்த ஜீவியத்தில் உண்டாயிருக்கிறது. இந்த ஜீவிய நிலைமை எவ்வளவு தாழ்ந்த நிலையில் காணப்படுகிறது, எவ்வளவு அசுத்தமான நிலையில் காணப்படுகிறது, எவ்வளவு தீட்டாத நிலையில் காணப்படுகிறது, எவ்வளவு மோசமான நிலையில் காணப்படுகிறது, எவ்வளோ அழுக்கட நிலையில் காணப்படுகிறது, எவ்வளோ அருவருப்பான அசுசியான நிலையில் காணப்படுகிறது, எவ்வளவு கரைப்பட்ட நிலைமையோடு காணப்படுகிறது, எவ்வளவு கரைபடிந்த பாவக்கரைகளால் நிறைக்கப்பட்ட அனுபவதாக மாறியிருக்கிறது. இதெல்லாம் ஜாக்கிரதையாக கண்டுபிடிக்க வேண்டும். அதை ஜெபம் பண்ண வேண்டும். இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமானால் ஜெபம் பண்ணுவது அவசியம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். புத்தியில் தெளிவுண்டாவதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். தெளிந்த புத்தியோடு தன் ஜீவத்துள்ளதான குற்றங்களையும் குறைகளையும் தப்பிதங்களையும் கண்டுபிடித்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஜீவிய அனுபவங்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படும். பகிரங்கமாக தெரியும், பகிரங்கமாக தெரியும், தெளிவாக தெரியும். தன்னுடைய ஜீவத்தில் உள்ள குற்றங்கள், குறைவுகள், கீழ்ப்படியாமைகள், தப்பிதங்கள், பிழைகள் எல்லாம் தெளிவாக தெரியும். ஜீவன் எப்படி மோசமாக இருக்குன்னு தெரியும், எவ்வளோ பழுதடைந்து விட்டது என்பது தெரியும், எவ்வளோ சோர்வுற்று விட்டது என்று தெரியும். இல்லை ஜீவத்தில் எவ்வளோ சோர்வுகள், எவ்வளவு கேடுகள் தங்களை பிடித்து விட்டது என்பது தெளிவாக தெரியும். ஜெபம் பண்ணாவிடில் தெரியாது. ஜெபம் பண்ணி தன்னுடைய ஜீவ அனுபவத்தை கண்டுபிடித்து சரியான ஒரு ஆவிக்கிற அனுபவத்தை அடைவது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். சம்பவிக்க போற வேளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷமாறு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி கொடிய காரியங்கள் சம்பவிக்க இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, உங்கள் ஆத்துமா தப்பி, நீங்கள் தப்பி, உங்கள் ஆத்துமா தப்பி மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் முன்பாக நிற்க பாத்திரமான அனுபவத்தோடு, தகுதியான அனுபவத்தோடு காணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் வரப்போகிறார். அப்படி வரும்போது அவர் முன்பாக நிற்க பாத்திரமான அனுபவம் தேவை, தகுதியான அனுபவம் தேவை. முக்கியமாக என்ன? பாவ மன்னிப்பு தேவை, பாவத்தினுடைய ரட்சிப்பு தேவை, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை சொந்தமாக்க வேண்டிய அவசியம், ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம், பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டியது அவசியம், பரிசுத்தமாக்கப்படுவது அவசியம், நீதிமான்களாக இந்த உலகத்திலே வாழ்வதும் அவசியமாகும். 1 பேதுரு 1 அதிகாரம் 14 நிலைப்பட்டிருக்கிறது. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி, பாவ இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நடக்கைகள், செய்கைகள், கிரியைகள், பார்வை, கேட்கிறதான காரியங்கள், பேசுகிறதான காரியங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் மற்ற எல்லா காரியங்களிலும் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமாகும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறார். ஆகையாளுடைய ஜனங்களும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் மகா பரிசுத்த உடையவராயிருக்கிறார். ஆகவே அவருடைய ஜனங்களும் பரிசுத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தத்தில் நாமும் பங்கு பெற்று அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு, அவர் முன் நிற்க பாத்திரமான அனுபவத்தோடு, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு கூட ஆளுகை செய்யும் வாக்கியசாலிகளாக காணப்பட பரிசுத்தமான அனுபவம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க இயலாது என்பதாக எபிரேயர் 12 வாசிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க இயலாது, பரலோக ராஜ்யம் போக இயலாது. பாவ இச்சைகளின்படி, பாவ நடக்கைகளோடு காணப்பட்டு கெட்டு பரிசுத்தம் அற்று காணப்படுகிற எந்த விசுவாசியும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. பாவத்திலே காணப்படுகிற ஒருவரும், பாவ இச்சைகளோடு காணப்படுகிற ஒருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க இயலாது, பரலோக ராஜ்யம் போக முடியாது. அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்கு தேவை. அவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க, பரலோக ராஜ்யமாகிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்கு தேவை. மகா பரிசுத்தம் உள்ள ராஜ்யம் அது, மகா நீதிந்த ராஜ்யம் அது, மகா பரிசுத்தம் உள்ள நம்முடைய தேவன், மகா நீதி உள்ள நம்முடைய தேவன். ஆகவே நீதிமான்கள் அல்ல பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் அந்த நீதியின் ராஜ்யம் அல்ல பரிசுத்த ராஜ்யத்தில் சென்று சேர முடியும். அவருடைய ராஜ்யத்தோடு பிரவேசிக்க இயலும், மற்றபடி முடிகிறதில்லை. பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்படல மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் போக முடியுமே தவிர மற்றவரை போக முடியாது. ஆகவே ஜாக்கிரதையான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிற அநேகர் இப்பொழுது எப்படி காணப்படுகிறார்கள்? பழைய பாவ இச்சைகளை வைத்துக்கொண்டு காணப்படுகிறார்கள். பழைய பாவ இச்சைகளோடு காணப்படுகிறார்கள். பழைய பாவங்களை நடப்பீர்களாக காணப்படுகிறார்கள். பழைய அசுத்தமான பாவங்களை, ரகசியமான பாவங்களை, யாருக்கும் தெரியாதென்று தாங்களே கெடுத்துக் கொள்கிறதான அசுத்தமான பாவங்களை வைத்துக்கொண்டு பக்தர்கள் என்று நடிக்கிறார்கள். இவர் பரலோக ராஜ்யம் போக மாட்டார்கள். ரோமர் 12 அதிகாரம் 1 வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் பவுல். மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்றையும் உடையவன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் போது ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்றையும் குறித்து சொல்லப்பட்டுகிறது. மனுஷன் சரீரம் இருக்கிறது, ஆவி அல்ல பலன் இருக்கிறது, ஆத்மாவும் இருக்கிறது. இந்த ஆத்மா ஒருபோதும் அழியாதது. ஆத்மா சில சந்தர்ப்பங்களில் தான் ஆவி என்று சொல்லுகிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். ஆவி பிரிந்தது என்றால் ஆத்மா பிரிந்தது என்று பொருள். ஆவி சரீரத்தை விட்டு போனதென்றால் அல்லது ஆத்மா பிரிந்தது என்று பொருள். லேலுயா ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசியுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமான அனுபவம் போது சரீரம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும், ஆவியும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும், ஆத்மாவும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். ஆண்டவர் பார்வையில் குற்றமற்றதாகவும் பரிசுத்தமானதாகவும் காணப்பட வேண்டும். அந்த அனுபவத்தை சொந்தமாக என்ன செய்தார்கள். ஆண்டவரே, அசுத்தமானவன் பரிசுத்தாற்றவன், பரிசுத்தாற்றவள் அசுத்தமானவள், பெரும் மோசமான பாவிதான், அருவருப்பான பாவிதான், மோசமான பாவ இச்சைகளின்படி பாவத்தை செய்து அப்படியே கெட்டுப்போன நான். நீர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தீர், பாடுபட்டீர், ஜீவனை கொடுத்தீர், இரத்தத்தை எல்லாம் சிந்தினி நம்முடைய ஜீவனை என தந்தீர். நான் பாவி ஆண்டவரே, நான் இன்று முதல் பிள்ளையாக ஜீவிப்பேன், என்னுடைய பாவங்களை மன்னித்தள்ள வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே, என்னை நீர் விடுவிக்க வேண்டும் என்று தங்களது ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார்கள். இன்று முதல் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் என்னை முழுதுமாக பரிசுத்தவும் ஜீவ பலியுமாக, பரிசுத்தமான பலியாக ஜீவ பலியாக உடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். உடைய பிள்ளையாக நான் இன்று முதல் ஜீவிப்பேன், பாவ அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கீழ்ப்படியாமைகள் மீறுதலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், எந்த பாவத்துக்கு இடம் கொடாமல் நம்முடைய பிள்ளையாகவே நான் உலகத்தில் நான் எவ்வளவு நாள் ஜீவித்திருப்பேன், அவ்வளவு நாளும் அவ்வளவு நாட்களும் அவ்வளவு காலமும் நம்முடையவனாகவே ஜீவிப்பேன், நம்முடையவளாகவே ஜீவிப்பேன், நம்முடைய பிள்ளையாகவே ஜீவிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்தி நான் உம்முடைய சந்நிதியில் குற்றமற்ற பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்படும்படியாக எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணி இந்த அனுபவத்தை அடைந்தார்கள். வாசியங்கள் ரோமர் 12:1. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனைக்காரர்கள் பல விதத்தில் ஆராதிக்கிறார்கள். புத்தியுள்ள ஆராதனைக்காரர்கள் யார்? புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தியில்லா கன்னிகைகள். கன்னிகைகள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்களும் பெண்களும் சேர்த்தால் இந்த வார்த்தை. 10 பேர் ரட்சிக்கப்பட்டு இருந்தார்கள். 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள். ஜாக்கிரதையோடு தங்கள் ஜீவியத்தை கண்டுபிடித்து காணப்பட்டார்கள். ஜீவத்தில் அசதியாராமல் ஜாக்கிரதையோடு விழிப்போடு எச்சரிக்கையோடு ஜெபத்தோடு காணப்பட்டார்கள். கர்த்தர் வரும்போது தாங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது, நரகத்து போகக்கூடாது, நியாயத்தீர்வை கண்டறியக்கூடாது என்று பயந்து அவருடைய கட்டளை கை கொண்டு அவர் பிரியமானவர்களாக ஜீவித்தார்கள். ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள். 5 பேர் அஜாக்கிரதையோடு காணப்பட்டார்கள், ஜாக்கிரதையற்று காணப்பட்டார்கள், நிர்விசாரத்தோடு காணப்பட்டார்கள், அந்த அனுபவமற்று காணப்பட்டார்கள். ஜாக்கிரதையோடு விழிப்போடு ஆண்டோட வரையை எதிர்பார்த்திருந்தவர்கள் ஆண்டவர் வந்ததை கண்டார்கள், ஆண்டவர் தரிசித்தார்கள், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மற்ற 5 பேருக்கு கைவிடப்பட்டு போனார்கள். ஆண்டவர் வந்ததை அவர்கள் காணவும் இல்லை, அவரை தரிசிக்கவும் இல்லை, கைவிடப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள், நரகத்து நியாயத்திற்கு உள்ளானார்கள்.
யார்? ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லி கொண்டு நடந்தவர்கள். இந்த 10 பேர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆவிக்குரியவர்கள், ஆண்டோட வரியை எதிர்பார்த்து நாங்கள் ஜீவிக்கிறோம், அப்படியே பல்லவராஜ்யத்துக்கு நாங்கள் பிழைக்கிறோம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னார்கள், பேசினார்கள். யதார்த்தமான அது கிரியை, யதார்த்தமான அந்த அனுபவம், ஆண்டோட வரியை கேட்ட அனுபவம், அவரை தரிசிப்பேர் கேட்டதான அனுபவம், அவருக்கு முன் நிற்க பாத்திரமான அனுபவம், இயேசு கிறிஸ்து முன் குற்றமில்லா பரிசுத்தமான அனுபவத்தோடு நிற்க ஏற்ற அனுபவம் 5 பேரில் காணப்பட்டது. மற்ற 5 பேரிலும் இல்லை, இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள், கைவிடப்பட்டு போனார்கள். இப்படி எத்தனையோ பேர் இப்படிமாக போகிறார்கள். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறதில்ல, விசுவாசிகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் ஆவிக்கிறவர்கள், எங்களை தான் மோச்சேன்னு சொல்லிக்கொள்கிற அநேகர் கடைசியில் கிடைக்காது. காரணம் என்ன? அஜாக்கிரதை. அசதியாக இராமல் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டிய இவர்கள் அசதியோடு காணப்பட்டு அஜாக்கிரதையோடு காணப்பட்டு கெட்டு போனார்கள். ரோமர் வாசியங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. யதார்த்தமான அந்த அனுபவம் வரும்போது எப்படி? ரோமர் வாசியங்கள். இந்த உலக வேஷம் எல்லாம் மாறும், உலக ஆடம்பரத்தை பற்றியுள்ள எண்ணங்கள் எல்லாம் மாறும், உலக ஆசாபாசங்கள் எல்லாம் மாறும், உலகத்தை பற்றியுள்ளதான அந்த இழுப்பெல்லாம் மாறிப்போகும். உலகத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் நீங்கி போகும். உடனடையெல்லாம் மாறும். அவளை போக்கல், பேச்சில், செய்கள் எல்லாத்திலும் சரியான ஒரு மாற்றம் உண்டாகும். சரியானபடி மற்றவர்கள் தெரிய தந்தபடி இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மர்வமாகுங்கள். மனம் புதிதாகி மர்வத்தை அடைகிறார்கள். மனம் என்றால் இருதயம். இருதயம் புதிதாகி அல்ல, உள்ளம் புதிதாகி, பழைய உள்ளம், பழைய இருதயம், பழைய மனம், உதவாத மனம், உதவாத இருதயம், கல்லான இருதயம், பாவத்தை சிந்திக்கும் இருதயம், உள்ளம், மனம், அது நீக்கப்பட்டு மனம் புதிதாகி மறு ரூபத்தை அடைகிறார்கள். இன்னும் ரூபத்தை அடைகிறார்கள். ரூபம் வேறாகி விடுகிறது. பழைய ரூபமெல்லாம் மாறி தெய்வீக ரூபம் உண்டாகிறது. தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஒரு ரூபம் உண்டாகிறது. மறு ரூபம் உண்டாகிறது. தேவனுக்கு பிரியமான அனுபவம், அவர் சித்தமான அனுபவம், அவர் விரும்புகிறதான அனுபவங்கள் உண்டாகும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதே நடப்பிக்கிறதான அனுபவம். ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்கிறதான அனுபவம். நம்முடைய ஆண்டவராக இயேசு எதை விரும்புகிறாரோ அதை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். அவர் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் உலக பிரமாணமான அந்த வேஷத்தை வெறுக்கிறார். உலக ஆடம்பரங்களை எல்லாம் வெறுக்கிறார். இவர்களை அவருடைய ஜனங்கள் வெறுக்கிறார்கள். அப்படியுடைய வேஷங்களை வெறுக்கிறார்கள். தங்களே வெறுக்கிறார்கள். மற்றவர்கள் இது ஒன்று இருக்காது. அவர்கள் உலகத்துக்கு ஏற்றபடியாக நடப்பார்கள். முடிவு மோசமானதாக இருக்கும். அநேகர் ரட்சிக்கப்பட்டதை மறந்து விட்டார்கள். பரிசுத்தாவை பெற்றதை மறந்து விட்டார்கள். ஆவியில் ஒரு உயிரும் இல்லை, ஒரு உணர்ச்சியும் இல்லை. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49 வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49 வாசிக்கிறோம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவன் சொன்னார், பூமியில் அக்கினியை போட வந்தேன். பரிசுத்த ஆவியாகிய அக்கினி அல்ல தீ. பரிசுத்த ஆவியாகிய அக்கினி என்ன செய்கிறார்? பாவாசித்தங்களை எல்லாம் நீக்கி முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். பாவத்தின் கேடுகளை எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அக்கினி பரிசுத்தமாக்கும் அக்கினியாக காணப்படுகிறார். பூமியின் மேல் இந்த பரிசுத்தமாக்கும் மகிமையான அக்கினியை போடும்படியாக அல்லது அனுப்பும்படியாக ஆண்டவராக இயேசு வந்தார்.
அதற்கென்று என்ன செய்தார்? பாடுபட்டார். அதற்காக மரித்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த 50 நாளில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த அக்கினியாக இந்த உலகத்திலே வந்தார். அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் ஏறக்குறைய 120 பேர் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது அவளுக்கு காணப்பட்டது. அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டது. பரிசுத்தமான அக்கினி, பரிசுத்த அக்கினி, ஆவிக்கிற தீ அல்லது ஆவிக்கிற அக்கினி அன்றைக்கு பகிரங்கமாக வந்து இறங்கினது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் பரிசுத்த ஆவியாக காத்திருந்து என்ன பண்ணினார்கள்? அவருடைய ஜீவிதத்தில் இன்னும் காணப்பட்ட பாவ களிம்புகளெல்லாம் நீக்கி அதை சுட்டெரித்து மாற்றி ஆண்டவர்களை ஆவியினால் அபிஷேகத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவிதத்திலான பாவ களிம்புகளெல்லாம் நீங்கி சுத்தமாக்கப்பட்டு சுத்தமானவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பாக்கியம் பரிசுத்த ஆவியின் அக்கினி மூலமாக கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆவிகளாக வாழ பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அனைவரும் ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, ஜீவியம் நாளுக்கு நாள் குன்றுதல் அடையுமே தவிர வளர்ச்சி அடைகிறதில்லை. நாளுக்கு நாள் அவர்களுக்கு பரிசுத்த குறைவும் பல கேடுகளும் உண்டாகுமே தவிர பரிசுத்தத்தில் முன்னேற முடிகிறதில்லை, வளர முடிகிறதில்லை. கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தில் அவர் வளர்ச்சி அடைந்து முன்னேற முடிகிறதில்லை. பலவிதமான கேடுகள் நிறைந்த அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆவிகளாக வாழ பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவிக்கிற ஜீவிதத்தில் அனல் கொண்ட அனுபவத்தோடு அவர் சித்தம் செய்கிறவர்களாக, அவருடைய தொண்டர்களாக, அவளை படிமடைக்காரர்களாக, அவருடைய அடிமைகளாக காணப்பட வேண்டும். முற்காலத்தில் அடிமை வியாபாரம் இருந்தது. முற்காலத்தில் அடிமை வியாபாரம். அடிமை என்ன செய்வார்கள்? விலை கொடுத்து வாங்குவார்கள். ஆண்டவர் இயேசு பாடுபட்டு மரித்த காலத்தில் ஒரு அடிமையின் விலை எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. யூதாஸ் என்ன செய்தான்? ஆண்டவர் இயேசுவை அடிமையை போல விற்றான். 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை அடிமையை போல விற்றான். அக்காலத்தில் ஒரு அடிமை விலை 30 வெள்ளிக்காசு. அடிமையாளருக்கு சந்தை உண்டு, அங்கே போய் வாங்குவார்கள். அவனை என்ன செய்தாலும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. அவனை அடித்தாலும் கேட்க முடியாது யாரும், பேசினாலும் கேட்க முடியாது யாரும், என்ன செய்யலாம் கேட்க முடியாது, கொன்றாலும் கேட்க முடியாது. இதான் அடிமை, அடிமை நிலைமை. யூதாஸ் என்ன செய்தான்? ஆண்டவர் அதுபோல செய்தான். அவள் எவ்வளோ பேசினார்கள், எவ்வளோ நிந்தித்தார்கள், எவ்வளோ அடித்தார்கள், கொலையும் செய்தார்கள். அடிமையுடையதிலே எப்படி? இது என்ன? ஆண்டவர் அப்படி கொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் சித்தத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைக்கு அடிமைப்பட்டு பணிவிடைக்காரர்களாக, தொண்டர்களாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டு நடக்க வேண்டும். நான் அவருடைய ஊழிய செய்யும்படியாக, அல்லது அவருடைய பணிவிடையை செய்யும்படியாக, அல்ல அவருக்கு தொண்டு செய்யும்படியாக, அல்ல அவருக்கு அடிமைகளாக காணப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆட்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்து, அவர் எதை விரும்புகிறாரோ அதை விரும்பி, ஆண்டவர் வெறுக்கிறதை வெறுத்து அவர் கட்டளையில் பிரியமாய் காணப்படும் போது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இது அவர் செய்கிற தொண்டு, இது அவர் செய்கிற ஊழியம், இது அவர் செய்த பணிவிடை, இது அவர் செய்த அடிமை வாழ்வு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளை சொல்வது அவர் தொண்டு. ஆண்டவர் நம்ம செய்த நன்மைகள், ரட்சியப்படுவோம். நான் எப்படி இருந்தேன், ரட்சியப்பட்ட பிறகு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைத்தது, நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டது, பிசாசு கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது, சமாதானம் தந்தது, சௌக்கியம் தந்தது, ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்து, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதித்து, பிள்ளைகளை ஆசீர்வதித்தது, இதெல்லாம் அது சொல்லுவது. அது ஒரு ஊழியம்தான், அது ஒரு தொண்டு தான், அது ஒரு ஆண்டவர் செய்கிற பணிவிடை தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவிக்குரியவர்கள் எவ்விதமான ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது ஒரு ஓமையை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்கள். அன்றி ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு அவளுக்கு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடாமல் இருப்பாளோ,
கண்டுபிடித்த முன்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு ஜாக்கிரதை. ஒரு ஸ்திரீ, அவளை மொத்தமே 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதில் வந்து கலைந்து போனது, வீட்டுக்குள்ளே தான் கலைந்தது. இது எங்கே கலைந்ததுன்னு தேடி பார்த்தால் முடியாது, சாண தேடி பார்த்த வர முடியவில்லை. பிறகு என்ன செய்தால், ஒரு விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி பார்க்கும்போது வெள்ளிக்காசு கிடைத்தது. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடனே அயல் வீட்டுக்காரர் எல்லாம் கூப்பிட்டு காணாமல் போன வெள்ளிக்காசு கிடைத்து விட்டது என்று மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்லுவாள் என்பா சொன்னார். இது என்ன சபையை குறிக்கிற காரியமாகும். ஸ்திரீ என்றால் சபை அல்ல சபையார், விசுவாசி அல்ல விசுவாசிகள் அல்ல ஒரு விசுவாசி. 10 வெள்ளிக்காசு, 10 என்றால் பூரணம், பூரணமான ஆசீர்வாதத்தோடு காணப்பட்டாள். பூர்ணம் பரிமாண சம்பூர்ணமான தெய்வ ஆசீர்வாதத்தோடு காணப்பட்டாள். அப்படி இருக்க ஜீவியத்தில் குறை உண்டானது. ஒரு ஆசீர்வாதம் காணாமல் போனது, அது கலைந்து போனது, அது கைதவறி போனது, இழந்து போனான் அல்ல இழந்து போனாள். அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த ரட்சிப்பு நன்மை எவ்வளவாக இருந்தது. இந்த பரிசுத்தாவை பெற்ற அந்த அந்நிய பாஷையும் காரியங்களெல்லாம் எப்படி இருந்தது. இப்போ எப்படி ஆனது, குறைந்து இருக்குதே. ஜீவத்தில் ஒரு படி தாழ்ந்து விட்டனே. அந்த பூர்ணமான அந்த அனுபவம் போய் இப்போ ஒரு படி தாழ்ந்து விட்டது. சில ஒரு படி இல்லை 9 படி தாழ்ந்து, எல்லா படியும் 10 படியும் போனாலும் 10 காசு போனாலும் தெரியாத ஆட்கள் உண்டு. பின்ன எல்லாம் வரும், இன்னும் களவு போய் எல்லாம் சர்வத்திரம் வரும், முன்னோட மோசமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்திரீ அல்ல இந்த விசுவாசி அல்ல இந்த ரட்சிக்கப்பட்டவன் மொத்தத்தில் சொல்லும்போது ஸ்திரீ என்றால் சபை. 10 வெள்ளிக்காசு என்றால் பூர்ணமான தேவாசிரியர் உடையவளாக இருந்து சபை. மொத்தத்தில் சொல்லும்போது உடையவளாக இருந்து. ஒரு வெள்ளிக்காசு என்னது, காணாமல் போனது, கலைந்து போனது, குறைபட்டு போன ஜீவியம். இப்போ என்ன செய்தால் இந்த விசுவாசி மொத்தத்தில் சொல்லும்போது இந்த சபையார் ஜீவிதத்தில் குறைபட்ட அனுபவத்தை கண்டுபிடிக்கும்படியாக வேத வசனத்தை விளக்கென்றால் வேத வசனம் 119 சங்கீதம் 105 வசனத்தையும் 130 வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதை வெளிச்சவுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவளாக்கும். இந்த வேத வசனம் தான் வெளிச்சம், அதுதான் விளக்கு. அது மனுஷனை அல்ல மனுஷியை, ரட்சிக்கப்பட்டவனை அல்ல ரட்சிக்கப்படாதவனையும் ரட்சிக்கப்பட்டவளை உணர்வு உண்டாக்குறது. ரட்சிக்கப்படாதவனையும் நீ ரட்சிக்கப்படாத இப்படி இருந்தால் எப்படி நரகத்தில் போவாய், நியாயந்தீர்க்கப்பட்டெல்லாம் போவாய் என்று உணர்வு உண்டாக்குறது. அப்போ வேத வசனத்தை கொண்டு வீட்டை அல்ல ஜீவியத்தை, என ஜீவியம் உள்ளான ஜீவியம் சரியா என்று சரியானோடு பெருக்கி கண்டுபிடிக்கணும், சரியானோடு அலசி கண்டுபிடிக்கணும். ஜீவியத்தில் நம்ம குறைந்து போனதை, குறைபட்டு போனேனே, ஏன்னா முன்ன உள்ள ஜீவியம் ஒன்றும் இல்லையே, முன்ன உள்ள ஜபமும் இல்லையே, முன்ன உள்ள அனுபவம் ஒன்றும் இல்லையே, முன்ன உள்ள அடக்கம் இல்லை, ஒடுக்கம் இல்லை, பேச்சு எல்லாம் ரொம்ப அதிகப்படுது, பம்பு வாசிகள் வைராக்கியங்கள் எல்லாம் கூடுது, பணக்கங்களை கூடுது, ஜீவனத்தில் பல கேடுகள் உண்டாகிவிட்டது, பரிசுத்த குறைகள் உண்டாகிறது, ஜீவி அசுசி அடைகிறது, அசுத்தம் அடைகிறது, எல்லாம் மோசமாக எல்லாம் போயிட்டு இருக்கு. ஜீவன் குன்றுதல் அடைந்து விட்டதே. ஜீவன் நஷ்டப்படும் போது தெரியும், குறை உண்டாகும் போது தெரியும். வா வித்தியாசப்படும், கண்கள் வித்தியாசப்படும், காதுகள் வித்தியாசப்படும், நடை வித்தியாசப்படும், உடை வித்தியாசப்படும், நடவுடைய பாவனைகள் எல்லாம் வித்தியாசப்படும், இருதயம் வித்தியாசப்படும். வேத வசனமாகி அந்த விளக்கு அந்த வெளிச்சத்தில் தான் இதெல்லாம் தெரியும். அது இந்த ஆவியானவருடைய கிரியனா தெரியும். காரணம் தேவனுடைய வாக்கியங்கள் வசனங்கள் எல்லாம் ஆவியினாலே உண்டானவை. 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் அல்லது மனுஷி அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ஆவிக்கிற ஜீவியத்தில் தேர்னவனாக பாசானவனாகவும் பாசானவளாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக அவர்கள் காணப்படும்படியாக அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. கண்டிப்பு, கண்டனம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்த வேண்டியான காரியங்கள் எல்லாம் அதிலே இருக்கிறது, எல்லாம் அடங்கி இருக்கிறது. கண்டிப்பு, கண்டனம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தம், நீதியை அறிந்து கொள்கிறதான அனுபவம், நியாயத்தை அறிந்து கொள்கிறதான அனுபவம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினார் அருளப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவ ஆவியின் அந்த இரக்கம், அந்த கிருபை கிரியை இருந்தால் தான் நான் அது தெளிவாகினபடி கண்டுபிடிக்கவும் முடியும். வேத வசனம் இருக்கிறது, அதை சரியானபடி நம்ம உணர்வு உண்டாக்க பரிசுத்தாவுடைய கிரியையும் தேவை. அந்த கிரியையினால் வேத வசனத்தை கொண்டு தன்னுடைய ஜீவியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவரே இறங்க வேண்டும், இறங்க வேண்டும் ஆண்டவரே, கிருபையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்தில் என்ன குன்றுதல் உண்டானது, என்னை உணர்வுள்ளவனாக்க வேண்டும், என்னை உணர்வுள்ளவளாக்க வேண்டும், என்னை உணர்த்த வேண்டும், என்னை உணர்த்தி தர வேண்டும். கிருபையாக இறங்க வேண்டும் ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அவருடைய வேத வாக்கியங்களை, ஆவியினால் அருளப்பட்டதான வேத வாக்கியங்களை அவருடைய ஆவியினாலே நமக்கு உணர்த்துவார், சரியானபடி உணர்த்துவார். சரியானபடி ஜீவியத்தில் என்னென்ன குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள் கீழ்ப்படியால் உண்டாகி போனதோ எல்லாம் கண்டுபிடிக்க செய்வார். ஒரு வெள்ளிக்காசு கலைந்ததா, ஒரு ஆசீர்வாதம் கலைந்ததா, எத்தனை ஆசீர்வாதங்கள் எல்லாம் போனது என்பதை எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது இழந்து போன ஆசீர்வாதங்களை குறித்து அறிவு உண்டாகும். இழந்து போன ஆசீர்வாதம் கிடைக்க ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரிடம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளோ ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கும். தனக்கும் சந்தோஷம், தன்னோடு உள்ளதான ஜனங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகிறது. அது அறிகிறதான ஜனங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவரும் சந்தோஷமான காரியம், தூதர்களுக்கும் சந்தோஷமான காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவது என்பது மிகுந்த சந்தோஷத்துக்குரிய காரியம், ஆண்டவர் விரும்புகிற காரியம். அவர் அந்த 15ஆம் அதிகாரத்தின் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறார்? ஒருவனுக்கு 100 ஆடுகள் உண்டாயிருந்தது. அதில் ஒரு ஆடு காணாமல் போனால் அதை தேடி கண்டுபிடிப்பது வரையிலும் மற்ற 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் ஒரு இடத்தில் விட்டு அதை கண்டுபிடிப்பது வரையில் அதை கரிசனாய் தேடாமல் இருப்பானோ? அப்படி கண்டுபிடித்த பின்பு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆட்டை தன்னை தோள் சுமந்து கொண்டு எவ்வளோ சந்தோஷமாக காணப்படுவான் என்பவர் சொன்னார். அப்படி ஆண்டவரும் நல்ல மேய்ப்பரா அந்த உலகத்தில் வந்தார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்பதாக சொல்லுகிறார். ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பர், தம்முடைய ஜீவனை நமக்காக தந்த நல்ல மேய்ப்பர். ஒருவராக கெட்டுப்போது ஆட விரும்பவில்லை, ஒருவனாவது ஒருத்தியாக கெட்டுப்போது ஆட விரும்பவில்லை, நஷ்டப்பட்டு போத விரும்பவில்லை. நம்மை தேடுகிறார், அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதே இல்லை, காணாமல் போன ஆடுகளைப் போல காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட அநேகர் காணாமல் போகிறார்கள், ஆண்டவருக்கு உதவாதவர்களாக காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர் சொல்லுகிறார்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள், பிரயோஜனமில்லை, காணாமல் போன நிலைமை. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேடுகிறார். ஒருவராக காணாமல் போய் அல்ல அவருக்கு அந்நியர்களாக ஜீவித்து கெட்டு போத ஆண்டு விரும்புகிறவர் அல்ல. அவருடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் அவருடைய வரியை ஆயத்தப்பட வேண்டும் என்று காணாமல் போனதான ஜனங்களை அல்லது ஆண்டவரை விட்டு தூரம் போன ஜனங்களை அல்லது ரட்சிக்கப்படாத சகல ஜனங்களையும் ஆண்டவர் தேடி வந்தார். அவருக்காக ஜீவனையும் கொடுத்தார். அவர் நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் என்ன செய்தான்? தகப்பனிடத்தில் தன் ஆஸ்தியுள்ள பங்கெல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு போய் பணத்தை எல்லாம் வீணாக செலவழித்து பங்கெல்லாம் நஷ்டப்படுத்தி விட்டான். ஜீவன் தொலைந்தது. அதற்கு அப்புறமாக நிலையம் வடு மோசமானது. பயங்கர கொடிய பஞ்ச நாட்டிலே உண்டானது. ஒரு குடியாரிடத்தில் போய் ஒட்டி கொண்டானான். ஒரு வேலை தர வேண்டும் எனக்கு என்று. அவன் வேலை கொடுத்தவனை பார்த்த பிறகு
இவனுக்கு ஏற்ற வேலை பன்றி மேய்ப்பு. பன்றிகளை மேய்க்கும்படியான வேலையை கொடுத்தான். வேணுன்னு தான் பன்றி மேய்த்தாவலாவது வயறு நிரம்பு என்று. அவனுக்கு பன்றி மேய்த்த அந்த சம்பளத்தினால வயறு கூட நிரப்ப முடியாது, அவ்வளோதான் சம்பளம். அதனால் பன்றியை கொடுத்தான தவிட திண்டாவது தன்னுடைய வயரை நிரப்பலாம் என்று எண்ணினான். அந்த தவிடை யாரும் கொடுக்க மாட்டார்கள், கொடுக்கவில்லை. பசியின் மேல் பசி, எல்லாம் அழுக்கடைந்து கந்தையாகி உதவாமலாகி, முடிவெட்டும் இல்லை, உழைப்பும் இல்லை, துடியும் மாற்றம் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாடும் இல்லை. அவ்வளவு தரித்திரனா நான். அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிவு வந்தது. எல்லாம் தீர்ந்து இப்படி ஆன பிறகு புத்தி தெளிவு வந்ததான். வந்த பிறகு என்ன நினைத்தானா, இனி அப்பனை வீட்டுக்கு போகணும், அப்பாய் வீட்டுக்கு போகணும். தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். நான் உடைய மகன் நல்ல புத்திரன் என்று சொல்லி கொள்ள நான் பார்த்து நல்ல என்னை கூலிக்காரன் ஒருவனாக வைத்துக்கொள்ள என்று சொல்லி அந்த மனம் திரும்புதலோடு போனான். அப்படி போகும்போது தகப்பனார் தூரத்தில் வரும்போது அவனை கண்டார். எழுப்பி போய் அவனை கட்டுப்பிடித்து முத்தமிட்டார். தகப்பன் அவனை அன்பாக ஏற்றுக்கொண்ட போது, தகப்பனே, பரத்து உரமாகவும் உமக்கு உரமாக பாவம் செய்தேன். நான் உன்னுடைய புத்திரன் என்று சொல்ல, மகன் என்று சொல்ல பார்த்தேன் நல்ல என்று சொன்னான். இனி ஒன்று சொல்ல நினைத்து கொண்டு வந்தான். அது முன்னதாக தகப்பனுடைய அன்பு அவனை மூடிவிட்டது. அந்த அன்பினால் அவனை அரவணைத்த போது, அவனை அன்பாக ஏற்றுக்கொண்ட போது, கூலிக்கால் ஒருவராக வைத்துக்கொள்ள என்றதான அந்த அவசியம் இல்லை பேச்சு எங்கே இடமில்லை. அப்பொழுது என்ன செய்தானா தகப்பன்? 15 22 முதல். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்களும் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து, இவன் கைக்கு மோதிரத்தையும் காலில் பாதரட்சையும் போடுங்கள். ஒழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். லேலுயா ஸ்தோத்திரம். இல்லை, தகப்பன் என்று சொல்லுவது ஆண்டவர் தேவனை குறித்து சொல்கிறது. தேவன் தான் தகப்பன், அவர் தான் பரம தகப்பன், அவர் தான் ஆண்டவராக இயேசுவும் கூட. தகப்பன் வீடு அல்ல தேவனுடைய வீடு. அவருடைய வீடு என்ன? பரலோக ராஜ்யமாய் வீடு. அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க இந்த அசுத்தமான நிலைமையோடு அங்கே பிரவேசிக்க முடியாது. தகப்பனை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க யோக்கியதை இல்லாமல் தான் வந்தான். தகப்பன் என்ன செய்தார்? தேவன் தான் தகப்பன், அவர் தான் பரம தகப்பன், அவர் தான் ஆண்டவராக இயேசுவும் கூட. பாவங்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே உள்ளே போக முடியவில்லை. உள்ளே போகிறவர்கள் அதுக்கு இன்னும் சில தகுதிகள் தேவை, சில ஆயத்தம் தேவை, சில ஆவிக்குரிய அனுபவங்கள் தேவை, ஆவிக்குரிய அலங்கரிப்புகள் தேவை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிங்கள் 22 வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, வேலைக்காரனை நோக்கி என்ன சொன்னார்? நீங்களும் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனை உடுத்த வேண்டும், இவன் கைக்கு மோதிரத்தையும் என் கைக்கு மோதிரத்தை போட வேண்டும், கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். காலில் பாதரட்சிகளையும் போடுங்கள் என்பதாக கட்டளையிட்டான். உயர்ந்த வஸ்திரத்தை இவனை உடுத்துங்கள். விலைமதிக்கக்கூடாதான வஸ்திரம். வஸ்திரம் என்றால் ஜீவி என்று பொருள். விலைமதிக்கக்கூடாதான ஜீவியம், ஆவிக்கிற ஜீவியம். விலைமதிப்பட முடியாதான ஆவிக்கிற அனுபவம், விலைமதிக்கக்கூடாதான உயர்ந்த அனுபவம் ஆறு கிடைக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 அதிகாரம் 10 வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 10 வசனம். குறிப்பாய் எழுதுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கழிவுறுகிறது. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரங்களை என உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தைத்தார். நீதியின் சால்வை என தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வை. வெளிப்படுத்த விஷயம் 19 வாசிக்கிறோம். சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம், அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், நீதியின் ஆடை. சுத்தம் பிரகாசமான வஸ்திரம் என்றால் ஜீவியம், சுத்தமான ஜீவியம், பிரகாசமான ஜீவியம், நீதி நிறைந்தான ஜீவியம், நீதியின் ஆடை, சுத்தம் பிரகாசமான பரிசுத்தமான அனுபவமுடைய அந்த ஜீவியம். நீதியின் அனுபவம் அவனுக்கு தேவையாக இருந்தது. அந்த அனுபவத்தை அவனுக்கு கொடுத்தார். நீதியின் ஆடை அவனை தரிக்க செய்தார். நீதியின் ஆடை, ரட்சிப்பின் வஸ்திரங்கள் தரிக்க செய்தார். பல்லவத்தில் போக வேண்டுமானால் இப்போ ரட்சிக்கப்பட்ட தான் போக முடியாது.
நீதிமான்களாக அல்ல நீதியின் ஆடை தரித்தவர்களாக மாற வேண்டும். உயர்ந்த வஸ்திரத்தை தரிக்கும் அந்த ஆவிக்கிற அனுபவத்தை அடைய வேண்டும். கையிலே மோதிரம் என்றால் என்ன? ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் 2:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முத்திரை மோதிரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களோட பிறரில் என்ன போட்டிருப்பார்? முத்திரை மோதிரத்தை போட்டிருப்பார்கள். இங்குள்ள முத்திரை மோதிரம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்பட்ட அனுபவம் வேண்டும். முத்திரையிடப்பட்ட அனுபவம். வாசிங்கள் ஆகாய 2:23 கடைசி வசனம். முத்திரை மோதிரம் வைப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரம். எபேசியர் 4:30 என்ன வாசிக்கிறோம்? முத்திரையிடப்பட்ட அனுபவம் பரிசுத்த ஆவியானால் உண்டாகிறது. முத்திரை மோதிரம் என்ற பொருள் என்ன? பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படுகிறதான அனுபவம். முத்திரை மோதிரம் பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்பட்ட அனுபவத்தை அவனுக்கு தரிக்க செய்தார். கால்களில் பாதரட்சைகளை போடுங்கள். பாதரட்சைகள். அந்த பாதரட்சை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுழலுக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களை தொடுத்த வேண்டும் என்று. பரலோகராஜ்யத்தை ஆயத்தமான அனுபவம் கர்த்தர் அவருடைய சமாதானத்தின் சுழலத்தின் மூலமாக அறிவிக்கிறார். அந்த சரியான ஒரு அனுபவம் அவனுக்கு தேவை. சமாதானத்தின் சுழலத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களை தொடுத்தினார். கால்களை பாதரட்சைகளை போடுங்கள், தொடுத்துங்கள் என்றால் இந்த சமாதான சுழலத்துக்குரிய ஆயத்தமான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பல்லவராயத்தில் பிரவேசிக்கின்ற ஆயத்தமான அனுபவத்தோடு எப்பொழுதும் காணப்படுங்கள் என்பது பொருள். அந்த ஆயத்தம் அவருக்கு உண்டானது. அதை ஆண்டவர் கொடுத்தார். மன்னித்தார் மாத்திரமல்ல, உள்ளே பிரவேசிக்க வேண்டாம் 3 அனுபவங்கள் அவருக்கு தேவையாக இருந்தது. 3 முக்கியமான அனுபவங்கள் தேவையாக இருந்தது. என்ன? அவன் நீதிமானாக்கப்பட்ட அனுபவம், பரிசுத்த ஆவியானால் முத்திரிக்கப்பட்ட அனுபவம், அதுக்கப்புறமா என்ன? சமாதானத்தின் சுழலத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களை தொடுத்தினார். ஆவிக்குரிய இந்த அலங்காரம் இல்லாவிடில் பரலோகத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சரிதான், ரட்சிக்கப்பட்டது எல்லாம் சரிதான். இளையமான ஆண்டவர் மன்னித்தார், ரட்சித்தார். ஆனால் பரலோகத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே பறவை வீட்டுக்குள்ளே போக வேண்டுமானால் இந்த அனுபவங்கள் தேவையாக இருந்தது. அதான் ஊழியக்காரர்கிட்ட சொன்னார், அவனுக்கு என்ன? உயர்ந்த வஸ்திரத்தை தரிக்க வேண்டும், கைகளில் மோதிரம் அல்லது பரிசுத்தாவியில் முத்திரிக்கப்பட்ட அனுபவத்தை அவனுக்கு அளிக்க வேண்டும், பாதரட்சைகளை அல்லது சமாதானத்தின் சுழலத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை அளிக்க வேண்டும். அதே மாதிரி தான் தகப்பனை கூட உள்ளே போக முடியும். எங்கே? தகப்பனை வீட்டுக்குள்ளே, ஆடவரை வீட்டுக்குள்ளே போக முடியும். பரம வீடு, பலவராஜ்யമായ வீடு, தேவனுடைய வீடு போகிறதுக்கு இந்த ஆவிக்குரிய விசேஷமான அனுபவங்கள் தேவை. அதே போல தான் அங்கே போய் பந்தி இருப்பு, அதே போல தான் சந்தோஷம் கொண்டாடுவது. தெரியுமா? எப்படியா நடந்தவன் பரலோகராஜ்யம் முடியாது, எப்படியா நடந்து பரலோகராஜ்யம் முடியாது. ஆவியில் அனல் தேவை, அசதியாராமல் ஜாக்கிரதை அனுபவம் தேவை. அஜாக்கிரதையோடு காணப்பட்டு ஒருவன் கெட்டு போகக்கூடாது. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு சகோதரி எதற்காக பேசி அறிவிக்கிறார்? இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் அடைய வேண்டும். பரலோகராஜ்யம் போக என்ன தடை காணப்படுகிறதோ சிறியானோடு கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் சென்னையிலே தங்களை தாழ்த்த வேண்டும், மறுவாக்க வேண்டும். ஆண்டோட பாடலிருந்து தாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜீவன் குறைபட்டு போனது, குன்றுதலாகி போனது, என்னை விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே என்று கெஞ்ச வேண்டும். இழந்து போன ஆசீர்வாதங்களை, காணாமல் போன ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க வேண்டும். காணாமல் போன நம்மை, காணாமல் போன ஆடுகளாக நம்மை ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். அவரே என்ன செய்கிறார்? அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக நாம் இழந்து போனதான ஆசீர்வாதங்களும் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரமதாபராக அவருடைய ஆண்டவர் இயேசு ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்தவர்களையும் கூட மறுபடியும் விடுவித்து, ரட்சிக்கப்படாத விடுவித்து அவருடைய வீட்டுக்கல்ல பரம வீடாகிய பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க என்னென்ன ஆவிக்குரிய அலங்காரங்கள், அனுபவங்கள் தேவை எல்லாம் தருவார். உள்ளே பிரவேசிக்கலாம், அவரோடு கூட பந்தி இருக்கலாம், சந்தோஷம் கொண்டாடலாம் சதா காலம். ஆகவே அங்கே கர்த்தர் பேசுகிறார். ஒரு கர்த்தர் பேசுகிற கர்த்தர் வார்த்தையில் விசுவாசித்து அனுபவங்களாக ஜெபம் பண்ணி அனுபவங்களை சொந்தமாகிக் கொள்ளுங்கள். யார் யார் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறாரோ கர்த்தர் நோய்களை குணமாக்குகிறார், பிசாசுகளை திருத்துகிறார்.
குடும்பத்தை குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார். தொழுவத்திலும் ஆசிரியப்பட்டு ஜீவித்து முடிவிலே பல்லவ ராஜ்யத்தில் போய் என்றென்றைக்கும் அவரோடு கூட பந்தி இருந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருந்து அவரை ஆராய்த்து அவரோட மகிழ்ந்து களி கூறலாம். கர்த்தர் உங்கள் அளவில்லாதீன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்நேகத்துக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடப்பு தெரியலுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே 130, 60, 100 மிகுந்த பலனை கட்ட வேண்டிக் கொள்ளாவே ஆத்மான அதிகமாக ரட்சியப்பட்டு உயிர்ப்பியப்பட்ட பரிசுத்தமடைந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டு முற்றிலும் ஆவிக்கிறவர்களாக வாழ கிருபை செய்ய வேண்டிக் கொள்ளும் பிதாவே. நல்ல பிதாவே, உடைய ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணத்தக்கதாக, உடைய பாடுகளை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணத்தக்கதாக, உடைய இரத்தஞ்சிதலை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணத்தக்கதாக, நல்ல பிதாவே மகிமையான ரட்சிப்பை பூரணமாக இடந்து வளர்த்ததாக யாவரும் இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜனங்களை சகல கேட்டில் விடுவித்து அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நல்ல பிதாவே சகல பின்மாற்றவனிலிருந்து விடுவித்து ஆசிரியம் விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்த குறைவோடு காணப்படும் யாவரும் பூர்ணமான பரிசுத்த மாதிரி தெய்வத்தோடு பூரணப்படுத்தி கொள்ள கிருபை செய்ய விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ரட்சிக்கப்படும் பரிசுத்தாக பெற்றுக்கொள்ளாத பரிசுத்தாவினால் நிறைக்கப்படுத்த இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாவரும் பல்லவராஜ் பாக்கியமான நேரத்தோடு காணப்படுத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒருவராது அழிவுக்கு நேராக இன்னும் பிரயாணம் பண்ணாதபடி, நிறைய நேராக பிரயாணம் பண்ணாதபடி, மகாமயமான பல்லவர நேரமாக பிரயாணம் பண்ணுற பிரயாணிகளாக காணப்படுத்துவதாக, மோட்ச பிரயாணிகளாக காணப்படுத்துவதாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சரீரத்தில் காணப்படுற வியாதிகள் ஆத்ம வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி சுஸ்தமாக குணமாக்கியல்லும், விவசாயத்து கட்டணத்தெல்லாம் விடுவித்தள்ளும், யாவர் சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காய்ச்சோடு வாட இறக்கஞ்சிகளும், எல்லா குடும்பம் தங்கிகளும் வாசம் பண்ணிகளும், எல்லாரோட விலைக்கு ஆயத்தப்படுத்திகளும், குழந்தைகள் சிறிய பெரிய எல்லாரும் ஆசீர்வதித்தலும் காத்தரலும், யாருமே கிருபையார் இறக்கமார் அன்பார் தயவாயிரும் மேல்பரியேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியமும் நம் அனைவரும் சமயத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.